கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கலாமோ, மேபி இன்ஃபேக்ட் அவரே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமோ. ஆஹா, இது ஒரு ரிஷப் பஞ்ச் ஸ்பெஷல். ஏங்க இவர் பவுண்டரி அடிக்கும் போது அசால்ட்டா அடிக்கிறாரு. மறுபடியும் ஷார்ட் பால் தேர்ட் மந்த் திசையில அவரோட இரண்டாவது பவுண்டரி பஞ்ச். லேட் கட் எல்லாம் அடிக்கிறாரு. நீங்க பாருங்க, பேட்டன் கார்ஸ் போன ஓவர் லெக் சைட்ல ஷார்ட்டா போட்டு அங்க ஒரு போல், இப்போ ஆஃப் சைட்ல ஷார்ட் அண்ட் வைடு, இந்த பக்கம் லேட் கட்டுங்க, சும்மா ஸ்பின்னரை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டாரு. பிளஸ் லீட்ஸ்ல தேர்டு மேன் இல்லாம போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிச்சோட ஸ்லோப் வேறு அப்படிதான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஐ மீன் ஈஸி ட்ரிக்கிங்ஸ் இப்போதைக்கு ரிஷப் பண்ணுது. நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேங்க நீங்க யோமி, பென் ஸ்டோக்ஸை பத்தி, அதை பத்தி பேசலாம் இந்த பாலுக்கு அப்புறம். செம்மையான பவுன்சர் இறங்கி வந்ததை பார்த்து அவரு கால் கீழே குத்திக்கிட்டாரு, அதனால வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ் கோச் சொல்லுங்க பென் ஸ்டோக்ஸ் பத்தி. ஐ திங்க் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பென் ஸ்டோக்ஸ் ஈஸிலி நேற்றுக்கு பெஸ்ட் போலராக இருந்தார் ஆன் வியூ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். பார்ட்னர்ஷிப் நம்பர்ஸ் பார்க்குறோம், 152, 67.56. ஸோ பென் ஸ்டோக்ஸ் வந்து அவர் இன்ஜுரியிலேருந்து வராரு யோகி இப்போ. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக அந்த ஓவர்ஸ் போடுறதுல ஒரு லிமிடேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோவா போலிங் போட்டுல, எஸ்பெஷலி வேறு ஃபார்மேட்ஸில் போலிங்கை சுத்தமாக போடுறது நிறுத்திட்டார் அவர். மேபி வெறும் இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் போலிங் போடுறாரு. அண்ட் சின்ஸ் அந்த இன்ஜுரியிலேருந்து வர்றதுனால மேபி கொஞ்சம் ஒரு டென்டேட்டிவாக இருப்பாருன்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த ஃப்ளாட் அவுட் நேற்றுக்கு ஓவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு 19 ஓவர்ஸ் 18 ஓவர்ஸ் இன் டே அவர் மேபி போட மாட்டார். ப்ளஸ் நேற்றுக்கு 13 ஓவர்ஸ் போட்டதுனால இன்னைக்கு மேபி ஒரு 7-8 ஓவர்ஸ் தான் போடணும்னு கூட டிசைட் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டீம், ஃபிசியோ, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் அவங்கெல்லாம் சேர்ந்து. பிகாஸ் அவர் தேவை இங்கிலாந்துக்கு இப்போதைக்கு. இந்த டீமில் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் அண்ட் ஸ்டோக்ஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ இவங்கெல்லாம் சொல்ற இன்புட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துப்பாங்க. இப்போ வந்து இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து 6-7 ஓவர் தான் போடணும், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. தே ஸ்டிக் பை த ரூல்ல. கரெக்டா இருக்கும். 100% நான் அக்ரி பண்ணுறேங்க. அதுதான் அவங்க கல்ச்சர். இதுதான் இன்ஃபேக்ட் ஹெட் ஆஃப் எஸ்என்சி அவங்கள தான் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர்னு கூப்பிடுவாங்க. அவங்க எப்படி பிளேயர் டைரக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபிட்னஸை பொறுத்து அது இட் ஹேஸ் டு பி adhered to. லிட்ரலி அது வந்து செவத்தில் இந்த மாதிரி தான் அது சாலிடாக இருந்துக்கார் இன்னைக்கு சூப்பர் கில் டிஃபென்சிவ். அந்த போக்ஸ் கூட பார்த்தோம் போகிறோம். பட் இதே நம்ம சைடில் இப்போ இந்தியன் டீம் சைடில் எப்படிங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்புட் ஒரு எஸ்என்சி கொடுக்குறாருன்னா ஐ திங்க் ஒரு அட் தி எண்ட் வந்து ஒரு ஒரு பிளேயர் தானே ஹேஸ் த ஃபைனல் சே. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதுதான் பண்ணுவாரா? எப்படி இது சீனியர் பிளேயராக இருந்தால் எஸ். ஒரு நீங்கள் சீனியர் பிளேயராக இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் பாடியை நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ உங்கள் பாடியை புஷ் பண்ணலான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா எடுத்துக்கங்க, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டீமோட கன்சல்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு இந்த சீரீஸில் நான் 3 டெஸ்ட் தான் விளையாடுவேன்.